ஓபிஎஸ்க்கு எதிராக மாறும் முக்கிய தூண்கள் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கத்தை அழிக்க நினைத்தால் கண்டிப்பாக அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் நிறைய பேருடைய நிலைமை என்பது இருக்கிறது. தன்னிச்சையாக தனி காட்டிலே விடப்பட்ட நிலைமைதான் சிலருடைய அரசியல் வாழ்க்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய இடைக்கால பொதுச்செயலாளராக என்று தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து ஆரம்பித்த பிரச்சனை. அதற்கு முன்னதாகவே 2021 சட்டமன்ற தேர்தலின் போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களாகிய நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்திருந்தார். அந்த அமைப்பும் தற்போது கலைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அரசியல் ஆலோசகர் கூடிய பண்டுட்டி ராமச்சந்திரன் கூட தற்போது ஓபிஎஸ் நெருக்கம் காட்ட விருப்பப்படல அப்படிங்கிற செய்திகள் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடன், அதாவது அதிமுக இணைவதற்குத்தான் அதிகப்படியான வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவிலே ஓபிஎஸ் இணைந்தாக வேண்டும், இல்லை என்றால் ஓபிஎஸ் எந்த தொகுதியில் போட்டி போட்டாலும் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது 2024 நாடாளுமன்றத்தில் நடந்ததை போலத்தான் ஓபிஎஸ்க்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்கப் போகிறது. பாஜக கூட்டணிக்குள் வருவதற்கும் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அதிமுகவிற்கு எதிராக அவர் செய்த வேலைகள் என்ன அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும். அதனால தான் தற்போது எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும், அதிகாரத்திலே அதிமுக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 தினங்களுக்கு முன்பாக கூட பேட்டிகளை கொடுத்திருந்தார். இப்படி சூழலில் ஓபிஎஸ் அணியில் இருந்த மிக மிக முக்கிய தலைவராக இருந்த புகழேந்தி ஆகட்டும், வைத்திலிங்கம் ஆகட்டும், மனோஜ் பாண்டியன், இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் தற்போது ஓபிஎஸ்க்கு எதிராக திரும்பி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். அவர்கள் வேறு ஒரு கட்சியில் இணைவதற்குரிய வேலைப்பாடுகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது இனிமேல் ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருந்தால் எந்தவித வேலைக்கும் நாம் ஆக மாட்டோம். ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருந்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கையை போலத்தான் நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையும் வீணாக போய்விடும். இனிமேல் ஓபிஎஸ்ஸை நம்பினால் எந்த பிரோஜனம் கிடையாது. அதனால் வேறொரு கட்சியுடன் இணைவதுதான் நமக்கு சிறந்த வழி அப்படின்னு சொல்லி அவர்கள் பூராமே மாற்று கட்சி இணையக்கூடிய வேலைப்பாடுகளில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த லிங்கம் மட்டும் இல்லை என்றால் ஓபிஎஸ் எதற்குமே ஆக மாட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் உடைய பின்புலத்திலே இருந்து அத்தனை வேலைப்பாடுகளையுமே பார்த்த நபர் யார் அப்படின்னா வைத்திலிங்கம் மட்டும்தான். அப்பட்ட வைத்திலிங்கமே தற்போது மாற்று கட்சி இணையக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது ஓபிஎஸ் தரப்பு மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் அதற்கும் எனக்கு எந்த விதமான பதவிகளும் வேண்டாம், என்னை அதிமுகவில் மட்டும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி அழைப்பையும் கொடுத்து பார்த்தார். இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்புகளை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம வீடியோக்குள்ள பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.